ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபேஷ ராகவே கேதவே நமஹா. நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். வருகின்ற கார்த்திகை மாத பலன்கள் எப்படி இருக்கும், 12 ராசி பலன்கள் எப்படி இருக்கும், கார்த்திகை மாதத்தில் என்னென்னலாம் நம்ம செய்யலாம், கார்த்திகை மாதத்தில் எதெல்லாம் உகந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக கார்த்திகை மாத சிறப்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. கார்த்திகை மாதத்திற்குன்னு ஒரு தனி சிறப்பே இருக்குது. இருளை நீக்கி ஒளி தரும் மாதம் கார்த்திகை மாதம். வளமான வாழ்க்கையை தரக்கூடியது கார்த்திகை மாதம். அதே போல் இம்மாதம் முழுவதும் ஆலயம் சென்று வழிபட்டால் நமக்கு எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்க்க போனால் இந்த கார்த்திகை மாதத்தில் பரணி தீபம் விசேஷமானது. அதே போல் திருக்கார்த்திகை தீபம் ரொம்ப விசேஷமானது. அது மட்டும் இல்லாது கார்த்திகை சோமவாரம் என்று சொல்லக்கூடிய எல்லா திங்கட்கிழமையும் சங்காபிஷேகம் மிகவும் சிறப்பானது. எல்லா சிவாலயங்களிலும் சங்காபிஷேகமானது சிறப்பான முறையில் நடக்கும். சரி, நம்ம அபிஷேகங்கள் எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அது என்ன சங்காபிஷேகம், 108 சங்காபிஷேகம் பண்ணுறாங்க, 1008 சங்காபிஷேகம்லாம் பண்ணுறாங்களே, இதோடைய மகத்துவம் என்ன? இதோடைய மகத்துவம்னு ஒன்று இருக்குது இந்த சங்காபிஷேகத்துக்கு அப்படின்னு. அதாவது இந்த சங்கு அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 3 முறை வந்துட்டு போகிறது. ஒரு மனிதனுடைய சராசரி மனிதனுடைய வாழ்க்கையில் முதல் சங்கு அப்படிங்கிறது குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்க இல்லையா, அதான் முதல் சங்கு, குழந்தைக்கு பால் கொடுக்கறது அப்படிங்கிறது. இடைச்சங்கு அப்படிங்கிறது ஒன்று உண்டு. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கல்யாணத்தில் சங்கு ஊதுற பழக்கங்கள் உண்டு. ஒரு காலத்தில் இப்போ இல்லை, ஆனால் ஒரு காலத்தில் இருந்த இடைச்சங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கடைச்சங்கு அப்படிங்கிறது ஒன்று உண்டு. அது உங்களுக்கே தெரியும். கடைச்சங்குன்னு என்ன, கடைசியாக ஊதுறது கடைச்சா. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த சங்காகப்பட்டது 3 முறை வருகிறது. அப்போ இந்த சங்கு அப்படிங்கும்போது இடம்புரி சங்கு இருக்குது, வலம்புரி சங்கு இருக்குது. இந்த வலம்புரி சங்கு இடம்புரி சங்குனால 108 சங்குனாலையும் 1008 சங்குனாலையும் வில்வ சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா சங்காபிஷேகமானது பண்ணுவாங்க, ஹோமங்கள்லாம் பண்ணி. அதே போல் 108 அந்த தீர்த்தம் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த தீர்த்தம் அவ்வளோ விசேஷமான தீர்த்தம். ஒவ்வொரு சங்குலையும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ₹1 காயின், ஒரு தர்பை, ஒரு மா இலை, ஒரு பூ, சந்தன குங்குமம் வைத்து அது முறையாக அது சிவலிங்கம் மாதிரி அடுக்குவாங்க. அழகாக இருக்குது. அதுக்கு பூஜைகள்லாம் செய்து, ஆவாகன பூஜைகள்லாம் செய்து ரொம்ப சிறப்பான முறையில் அந்த சங்காபிஷேகமானது நடைபெறும். அந்த சங்காபிஷேகம் பார்த்தாலோ, அந்த சங்காபிஷேக தீர்த்தம் நமக்கு கிடைச்சாலோ மிகப்பெரிய புண்ணியம் நமக்கு. இதெல்லாம் கார்த்திகை மாதத்தில் மட்டுமே வரக்கூடியது. கார்த்திகை சோமவாரம் என்று சொல்லக்கூடிய எல்லா சோமவாரமுமே விரதம் இருப்பாங்க. சில பேர் கார்த்திகை சோமவார விரதம் இருக்கிறது உண்டு. அந்த சோமவாரம் அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷமானது, அதி உன்னதமானது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் சிவலிங்கத்திற்கு, நீங்கள் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய சிவலிங்கமாக இருக்கட்டும், நீங்கள் ஆலயத்திற்கு கொண்டு சிவாலயமாக இருக்கட்டும், அந்த சிவாலயத்தில் போய் நீங்கள் நினச்சது நடக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த கார்த்திகை மாதத்தில் சோமவாரத்தில் சிவலிங்கத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நெய் அபிஷேகம் செய்து மறிக்கொழுந்தினால் அர்ச்சனை செய்தால் நீங்கள் நினச்சது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு பிரசித்தி பெற்றது. நெய்யினால் அபிஷேகம் பண்ணணும், மறிக்கொழுந்தினால சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணணும் இந்த கார்த்திகை மாதத்தில். அதுதான் அதில் விசேஷமானது. சரி, இப்போ அந்த கார்த்திகை மாதம்னு நம்ம சொல்கிறோம். விருச்சிக ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் மாதம் கார்த்திகை மாதம். அதே போல் பார்த்திங்கன்னா இதனால் என்னென்ன சேர்க்கை, மன சேர்க்கை, உடல் சேர்க்கை, கர்ப்பதானம் போன்றதுலாம் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். முக்கியமாக கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா திருமணத்திற்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் கார்த்திகை மாதத்தில் விளக்கு தானம் கொடுத்தால் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மஹத்தி தோஷம் விலகும். அதுதான் இந்த கார்த்திகை மாதத்துடைய மிகச்சிறந்த சிறப்பு. கடகராசி நேயர்களே, கார்த்திகை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? கார்த்திகை மாதத்தில் உங்களுடைய ப்ளஸ் மைனஸ்லாம் என்னென்ன இருக்குது? உங்களுடைய ப்ளஸ் அப்படின்னு சொன்னால் இப்போ பார்த்திங்கன்னா பேச்சில் பொறுமையும் நிதானமும் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் உங்களுடைய திறமை அதிகரிக்கும். பணியிடத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதிகமான கவனம் தேவை. இதை நீங்கள் ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா சொந்த தொழில் நிறைய லாபம் கிட்டும். நீங்கள் ஏதாவது சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு நிறைய நல்ல விஷயங்கள் வரும். அதிலிருந்து இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் கண்டிப்பாக போகலாம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்
நீங்கள் சம்மந்தப்பட்ட வழக்குகள் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சம்மந்தப்பட்ட வழக்குகள் மட்டும் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் புதிய செயல்பாடுகளுக்கு வழிவகுப்பீர்கள். புதிய செயல்பாடுகள், புதிய விஷயங்கள் எல்லாமே நிறையா சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். பொருளாதார வகையில் மிகுந்த லாபம் உண்டு. அது கொஞ்சம் குறை இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் உங்களால் கொண்டு போக முடியும். பணி சுமை அதிகரிக்கும். ஒரு படி, அதாவது நீங்கள் வேலை செய்கிறத விட ஒரு படி அதிகமாகவே பணி சுமை இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு தொழில் கவனம் தேவை. அதில் ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் சிலர் வந்து பார்த்திங்கன்னா பண விஷயத்தில் ஏமாந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அதாவது கொஞ்சம் யாராவது பணம் கேட்குறாங்க, ஏதாவது பணம் கொஞ்சம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பணத்தை கொடுத்துட்டு அவங்க பின்னாடி கொஞ்சம் நம்ம போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அப்போ அந்த கார்த்திகை மாதத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கடகராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதுவும் பணத்தை கொடுக்கும்போது யோசித்து உங்களுடைய ஜாதகப்படி நீங்கள் கொடுக்கலாமா வேண்டாமா என்னங்கிறத யோசித்து செய்யுங்க, அவசரப்பட வேண்டாம். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களில் சிந்தித்து செயல்பட வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து இது செய்யலாமா வேண்டாமா, செஞ்சால் நல்லதா அப்படின்னு சொல்கிற மாதிரி பாருங்கள். அதே போல் நீங்கள் சார்ந்த கடன் பிரச்சனைகள் குறையும். நீங்கள் இப்போ நான் ஒரு இடத்துல கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த கடன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் திருமணம் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் கூடி வரும். 2வது திருமணம் பேச்சுவார்த்தைகள் அப்படின்னு சொல்லும்போது சில விஷயங்கள் கூடி வரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சாதகமான சூழ்நிலைகளாக அமையும். மாணவ மாணவிகள் படிப்பில் இன்னும் நிறைய கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். அதே போல் விவசாயம் சம்மந்தப்பட்டவர்கள் கொஞ்சம் யோசித்து எச்சரித்து ரொம்ப இப்போ செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு யோசித்து அந்த ஒரு விஷயத்தை செய்கிறது நல்லது. அதே போல் பங்கு சந்தை நிறைய லாஸ் கொடுக்கும். கடகராசி பொறுத்தளவுக்கு நிறைய லாஸ் கொடுக்கும். ஸோ பங்கு சந்தையை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனத்தோடு ஈடுபடுறது அப்படிங்கிறது நல்லது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்து சம்பந்தமான கோர்ட்டு கேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சக்ஸஸ் கொடுக்கும். இப்போ அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப நிறைய எதிர்பார்த்ததை விட ஒரு சில நல்ல செய்திகள் உங்கள் ஜாதகப்படி வந்து சேரும். இந்த பொது பலன்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சேரும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சுபகாரியங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள், ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறதோ அல்லது ஒரு இடம் வாங்குறதோ அந்த மாதிரியான சுப செலவுகளுக்கு உண்டான விஷயங்கள் வரும். அதே போல் வண்டி வாகனங்களில் மிகுந்த எச்சரிக்கையோட கவனத்தோடு போயிட்டு கவனத்தோடு வாங்க. ஏன்னா வண்டியில் போகும்பொழுது என்ன கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா அஷ்டமச்சனி அப்படின்னும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வாகனங்களில் கவனமாக இருக்கணும். நீங்கள் காரில் போனாலும் ரொம்ப கவனமாக இருக்கும். எப்படி இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் உங்களோட உடல்நிலையில் தனியாக கவனம் செலுத்த வேண்டும். அப்போ தான் அடுத்தடுத்து உங்களுடைய உடல்நிலையெல்லாம் சரியாக இருந்தால் தான் உங்களால் அடுத்தடுத்து சில விஷயங்கள் சக்ஸஸ் பண்ணிக்க முடியும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களை சில பேர் ஏமாற்ற நினைப்பார்கள். இப்போ ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் உங்களை ஏமாற்றணும்னு நினைப்பாங்க. ஸோ அதனால் அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. சிறு சிறு சிக்கல்கள் வந்து மறையும். சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து மறையும். இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்தளவுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு விஷயம் வரும். ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவீங்க, ஒரு விஷயம் வரும். அதே போல் ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சா போராடி தான் வெற்றி பெறணுமே தவிர ஈஸியாக கிடைக்காது. அதுவும் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலையாக தான் இருக்கும். ஆயில்ய நட்சத்திரம் கடகராசிக்கு. பூச நட்சத்திரம் கடகராசி ஓரளவுக்கு அவங்களால சமாளிக்க முடியும். ஆனால் சில விஷயங்கள் சமாளிக்க முடியாது. சில பேர் நினைப்பாங்க நம்ம நினச்சதை ஓரளவுக்கு நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை, இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் சிக்கல்கள்லாம் இருக்குது. அதனால் பொறுமையாக நிதானித்து செய்யுங்க. அவசரமே காட்ட வேண்டாம். குலதெய்வ வழிபாடு நிறையா பண்ணுங்கள். பாலா திரிபுர சுந்தரி வழிபாடு நிறையா பண்ணுங்கள். எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ பாலா திரிபுர சுந்தரி வழிபாடு நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் கடகராசி பொறுத்தளவுக்கு நீங்கள் எந்த நாளில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் டிசம்பர் மாதத்தில் 3, 4, 5 இந்த 3 தேதியில் நிச்சயமாக நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ இந்த நாளில் தான் தேவையற்ற பிரச்சனைகள் வரும். நிறைய நீங்கள் ஏதாவது ஒன்று பேச மாட்டீங்க, தேவையில்லாமல் பேசி அந்த இடத்துல பெரிய பிரச்சனைகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் வரும். ஸோ ரொம்ப கவனத்தோட ஜாதகத்தில் ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் இருங்க. அதே போல் நீங்கள் செல்ல வேண்டிய ஒரு ஆலயம், இந்த கடகராசி பொறுத்தளவுக்கு கார்த்திகை மாதத்தில் நீங்கள் ஒரு ஆலயம் போயிட்டு வரணும். போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் சில விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும். எந்த ஆலயத்துக்கு போகணும் அப்படின்னு கேட்டால் பட்டுக்கோட்டையிலிருந்து ராமேஸ்வரம் போகிற வழியில் அட்சயபுரீஸ்வரர் அப்படின்னு இருக்குது. ரொம்ப சிறப்பான ஒரு ஸ்தலம், கடகராசிக்கே உண்டான ஸ்தலம் அது. போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய நல்ல மாற்றங்கள் கடகராசிக்கு வரும். சரிங்களா? டைம் கிடைக்கும்போது இந்த கோவிலுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் போயிட்டு வாங்க.
சுபம். பொது பலன்கள் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முழுக்க முழுக்க பொது பலன்கள். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% ஒத்து போயிடும், சில பேருக்கு 70% ஒத்து போகும், சில பேருக்கு 50% ஒத்து போயிடும் இந்த ஜாதகம் அப்படிங்கிறது, பொது பலன் அப்படிங்கிறது. ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கோ, என்ன தசாபுக்தி நடக்கிறதோ, சில பேருக்கு சூரிய தசை நடக்கும், சில பேருக்கு ராகு தசை நடக்கும், சில பேருக்கு சனி தசை நடக்கும், சில பேருக்கு சுக்கிர தசை நடக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எந்த அமைப்பில் இருக்கோ அதை வைத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பலாப்பலன்கள் அப்படிங்கிறது மாறுபடும். சில பேர் சொல்லுவாங்க, சுவாமி இப்போ நீங்கள் வந்து இப்போ பலன்கள் சொல்கிறீங்க, அது சில எனக்கு வந்து பொருந்தலை அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் எனக்கு அது நீங்கள் சொல்கிற மேஷராசி பலன்கள் வந்து எனக்கு பொருந்தலை, இப்போ ஒரு துளாராசிக்கு சொல்கிற பலன்கள் எனக்கு பொருந்தலை அப்படின்னு சொல்லுவாங்க. பொருந்தாததற்கு காரணம் என்னென்னு உங்களுடைய சுய ஜாதகம், நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை காண்பித்து அப்போ நம்ம பார்த்து சொல்லும்போது 100% வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சரியான முறையில் இருக்கும். ஏன்னா தசாபுக்தி இருக்குது, தசாபுக்திலேயே அந்தரம் இருக்குது, அதே போல் எந்தெந்த இப்போ உங்களுக்கு எந்தெந்த கிரகம் நீச்சமாக இருக்குது, எந்தெந்த கிரகம் உச்சமாக இருக்குது, உங்கள் ராசிப்படி எப்படி இருக்கும், எல்லாமே உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தால் நம்ம சொல்ல முடியும். அப்போ உங்கள் ஜாதகத்தை பார்த்தால்னா இப்படி நீங்கள் இப்போ இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நம்பர் கொடுத்துருப்பாங்க, வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க 9884530146. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பி கொடுத்து ஒரு சிறிய கட்டணத்தோடு, மிக சிறிய கட்டணத்தோடு நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பற்றி முழுக்க தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய எல்லா விஷயம், நீங்கள் ஏதாவது கேள்விகள் கேட்கணுன்னாலும் கேட்கலாம். சுவாமி என் ஜாதகத்தில் வேலையை பற்றி கேட்கணும், என் ஜாதகத்தில் குழந்தைகளை பற்றி கேட்கணும், என் ஜாதகத்தில் திருமணத்தை பற்றி கேட்கணும், நான் பிஸ்னஸ் பண்ணலாமா, ஷேர் மார்க்கெட்டு, லேண்ட் வாங்கலாமா, என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி உங்களுடைய சுய ஜாதகத்தை காண்பித்து நீங்கள் கேட்கலாம்.